வணக்கம். சில பாட்டுங்க நம்ம மனசுல அப்படியே தங்கிடும் இல்லையா? இன்னைக்கு நாம அப்படிதான் ஒரு பாட்டோட வரிகளுக்குள்ள போய் அது நம்ம வாழ்க்கை, நம்பிக்கை, அப்புறம் திடீர்னு வர்ற கஷ்டங்கள பத்தி என்ன சொல்லுதுன்னு ஆழமா பார்க்க போறோம். வாங்க, இது வெறும் பாட்டு இல்ல, நம்ம சிந்தனையை தூண்ட போற ஒரு விஷயம். பாட்டோட ஆரம்பமே பாருங்க. உயிர் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா இதுதான் நம்ம எல்லாருக்கும் தினமும் காலையில கிடைக்கிற ஒரு பெரிய விஷயம். நம்ம கிட்ட உயிரும் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. ஆனா இது மட்டும் போதுமா? கரெக்டா? இந்த கேள்விதான் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஓகே, ஆனா நாளைக்கு அந்த ஒரு நிச்சயமற்ற தன்மை, அதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய சவால். இந்த பாடல் கரெக்டா அந்த இடத்த பிடிக்குது. சரி, முதல்ல வாழ்க்கையோட உண்மையான நம்பிக்கைனா என்னன்னு பாப்போம். நாம எதை நம்மளோட பெரிய சொத்துன்னு நினைக்கிறோம்? பணத்தையா, பொருளையா, இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட உண்மையான செல்வங்கிறது பேங்க் பேலன்ஸ் இல்ல. அது நம்மள சுத்தி இருக்கிற நம்ம குடும்பம், நம்மளோட ஆரோக்கியம், அப்புறம் அவங்கள பாதுகாக்க முடியுங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறது தான் நம்பிக்கை. இதுதாங்க நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரம். ஆனா நாம இவ்ளோ அழகா கட்டின இந்த கோட்டை ஒரே ஒரு எதிர்பாராத விஷயத்துல ஆட்டம் கண்டுடும். திடீர்னு ஒரு நோய் நம்ம வீட்டு கதவை தட்டினா அது கொண்டு வர்ற சுமை எப்படி இருக்கும்? இப்போ அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த ஒரு வரியை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டம் வரும் இல்லையா? ஆஸ்பத்திரி வாசல் நின்றால் அதிரும் மனசு. நம்மள நிறைய பேர் அந்த பயத்தையும் பதட்டத்தையும் உணர்ந்திருப்போம். அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம மனசு எவ்ளோ பாரமாகிடும். அந்த அதிர்ச்சி ஒரு பக்கம்னா, அதுக்கு மேல ஒரு இடி மாதிரி வந்து இறங்குறது மருத்துவ செலவு பத்தி கேட்கும்போது தான். லட்சக்கணக்கில் ஆகும்னு ஒரே வார்த்தையில சொல்லும்போது எந்த மனசு தாங்க உடையாம இருக்கும்? அந்த வலிய இந்த வரிகள் அப்படியே கண்முன்னாடி கொண்டு வருது. இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு தனிப்பட்ட நபரோட பிரச்சனை இல்ல. இது ஒரு முழு குடும்பத்தோட கவலை. அம்மாவோட கை நடுங்கிறது, அப்பாவோட கண்ணு கலங்கிறது, ஒரு குழந்தையோட கனவும் உடையறது, இது எல்லாத்தையும் அந்த ஒரு கஷ்டம் கேள்விக்குறியாக்கிடும். உண்மையிலே மனசை தொடுற வரிகள் இது. அப்போ இந்த மாதிரியே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு ஒரு துணை வேணும் இல்லையா? நம்மள தாங்கி பிடிக்க ஒரு கை வேணும். அந்த நிம்மதிக்கு ஒரு துணை இருக்கா? அது என்னன்னு இந்த பாட்டு ரொம்ப அழகா சொல்லுது. இங்க தான் பாருங்க, ஒரு அழகான ஓமை வருது. அது ஹெல்த் இன்சூரன்ஸை வெறும் ஒரு பாலிசியா பார்க்கல. அது கஷ்ட நேரம் வந்தாலும் கைவிடாத ஒரு உண்மையான தோழன்னு சொல்லுது. எவ்வளவு அருமையான கற்பனை! அந்த தோழனோட வேலை அதோட முடியல. அது ஒரு துணையா இருக்கு. கஷ்டமான வெயில்ல நிழல் தர்ற மரமா இருக்கு. கடைசியில நம்ம நிம்மதியை காக்குற ஒரு காவலனா நிக்குது. இந்த வார்த்தைகள் இன்சூரன்ஸ்க்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா? சரி, இப்போ இந்த நிம்மதியின் காவலன் உள்ள வந்த பிறகு அந்த குடும்பத்தோட நிலைமை எப்படி மாறுது? பயம் இருந்த இடத்துல எப்படி புன்னகை வருது? அந்த மாற்றத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த மாற்றத்தை நீங்களே பாருங்க. ஒரு பக்கம் பயம், கலக்கம், கண்ணீர்னு இருண்ட சூழ்நிலை. ஆனா அந்த பாதுகாப்பு கிடைச்சதும் அதே குடும்பம் நிம்மதியோட, ஒருவித வலிமையோட, சிரிப்போட நிக்குது. இது வெறும் சூழ்நிலை மாற்றம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய மனநிலை மாற்றம். இதோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? உடம்புக்கு வலி இருக்கலாம், அது உண்மைதான். ஆனா அந்த வலியை தாங்கிக் கொள்ள தேவையான மன வலிமையை இந்த பாதுகாப்பு கொடுக்குது. அதனாலதான் அந்த குடும்பம் மறுபடியும் புன்னகிக்க முடியுது. நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல இன்சூரன்ஸ் நாம பாக்குற கண்ணோட்டத்தையே மாத்த போற ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். வாங்க பார்க்கலாம். கடைசியா இந்த பாட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. இது எதிர்காலத்துக்கான ஒரு தயாரிப்பு. நாம இன்னைக்கு எடுக்கிற ஒரு சின்ன முடிவு, ஒரு சின்ன முதலீடு, நாளைக்கு புயல் அடிக்கும்போது நம்ம குடும்பத்தையே பாதுகாக்கிற ஒரு பெரிய மரமா நிக்கும். கடைசியா நம்ம எல்லாருக்கும் மனசுல இந்த கேள்வி எழும். இன்சூரன்ஸுங்கிறது மாசா மாசம் நாம பண்ற ஒரு செலவா? நம்ம காசை வீணடிக்கிறோமா? அதுக்கு இந்த பாட்ட சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. இல்லவே இல்ல. அது செலவு இல்ல. அது நம்ம மன நிம்மதிக்காக நாம செய்யற மிக முக்கியமான ஒரு முதலீடு. இந்த ஒரு சிந்தனையோட இதை இங்க முடிச்சுக்கலாம். நீங்களும் இத பத்தி யோசிச்சு பாருங்க.